ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் பகுதியில் குளிர்காலத்தை முன்னிட்டு இடம்பெயரும் லட்சக்கணக்கான பறவைகளை பாதுகாக்க அரசு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்கு வரும் பறவைகளுக்கு பாதுகாப்பு, உணவு வசதி மற்றும் வாழ்விடங்களை அமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். டால் ஏரி, வுலார் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் பறவைகள் பாதுகாப்பாக தங்குவதற்காக கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் ராஜாராம் விடுதியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 மாணவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாநில தேர்தல் ஆணையர்களின் தேசிய மாநாடு டெல்லியில் வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேர்தல் ஆணையர்கள் கலந்து கொள்கின்றனர். கடந்த 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலான இடைவெளிக்கு பிறகு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் வாக்காளர் தகுதி குறித்த தேர்தல் சட்டங்கள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. சபரிமலை தங்கத்திருட்டு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய மனுக்களை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் இது ஒரு அசாதாரண வழக்கு என்பதால் வழக்கு விசாரணைக்கு அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளது. சபரிமலை தங்கத்திருட்டு வழக்கை தற்போது சிறப்பு விசாரணை குழு விசாரணை செய்து வரும் நிலையில் விசாரணை சரியான திசையில் நடைபெற்று வருவதாகவும் எந்த ஒரு குற்றவாளியும் ஜாமீன் கிடைத்தாலும் கூட தப்பிக்க முடியாது என கேரள உயர்நீதிமன்றம் உறுதியளித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து மக்களவையை அவமதிப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரித்துள்ளார். எதிர்ப்புகளை வெளிப்படுத்த பல்வேறு வழிகள் இருக்கும் நிலையில் விதிகள் மற்றும் எல்லைகளை மீறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் செயல்படுவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். TR பாலு போன்ற மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே மத்திய அமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருக்கும் போது எழுந்து நின்று குரல் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தடை செய்யப்பட்ட பதாகைகளை காட்டுவதும் அவை விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஓம் பிர்லா எதிர்க்கட்சிகளை எச்சரித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் பாரமதியில் மறைந்த துணை முதலமைச்சர் அஜித் பவாருக்கு சரத் பவார் அஞ்சலி செலுத்தினார். பாரமதியில் உள்ள துணை முதலமைச்சர் சுனேத்ரா பவாரின் இல்லத்திற்கு நேரில் சென்ற சரத் பவார் அஜித் பவாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் குடும்பத்தினர் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பாதேர்வா பகுதியில் பாதேர்வா சம்பா மாவட்டங்களுக்கு இடையேயான 26 கிலோமீட்டர் சாலை பணி நீக்கப்பட்டு மீண்டும் போக்குவரத்து திறக்கப்பட்டுள்ளது. குளிர்காலத்தில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக மூடப்பட்டிருந்த இந்த சாலையில் பனி நீக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. மீண்டும் போக்குவரத்து தொடங்கியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கர்நாடகாவில் ஹாவினாலா கிராமத்தில் உள்ள சர்க்கரை ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் வானை முட்டும் அளவுக்கு கரும்புகை சூழ்ந்தது. சேமித்து வைக்கப்பட்டிருந்த கரும்பு சக்கையில் பற்றிய தீ மளமளவென ஆலை முழுவதும் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்து ஏற்பட்ட போது ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் குழந்தை கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்துள்ளது. புகார் கிடைத்தவுடன் விசாரணை தொடங்கப்பட்டதாகவும் தொழில்நுட்ப ஆதாரங்கள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாகவும் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கார்வே தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் பீதர் மாவட்டம் ஔரா தாலுகாவில் உள்ள ஜமலாப்பூர் அரசு ஆரம்ப பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவால் 62 மாணவர்களுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. உணவு சாப்பிட்ட சிறிது நேரத்தில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவர்கள் ஔராத் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 61 மாணவர்கள் தற்போது நலமடைந்துள்ளனர். ஒரு மாணவி மேல் சிகிச்சைக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பள்ளி சமையலறை அசுத்தம் காரணமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்துவானி பகுதியில் ஜாம்ராணி அணை கட்டுமான பணிகளை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் பார்வையிட்டார். அப்போது அணை குறித்த தர ஆய்வுகளை அதிகாரிகளிடம் கேட்டு விசாரித்தார். மேலும் திட்டப்பணிகள் விரைவாகவும் தரமான முறையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இந்த அணை திட்டம் நிறைவடைந்தால் குடிநீர் தேவைகள் மற்றும் பாசன வசதிகள் மேம்படும்.
மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் ரசாயன டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. இதனால் மும்பை அதிவிரைவு சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 24 மணி நேரத்திற்கு பிறகு அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது. ஏர் இண்டியா நிறுவனம் தங்களுடைய அனைத்து போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானங்களிலும் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச்கள் தொடர்பான ஆய்வுகளை வெற்றிகரமாக முடித்துள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் விமான இயக்கத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் தேவையான சோதனைகள் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆய்வுகள் முடிவடைந்ததை தொடர்ந்து ஏர் இண்டியாவின் போயிங் 787 விமானங்கள் வழக்கம்போல் சேவையில் தொடர்ந்து இயங்கும் என வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குஜராத் மாநிலம் சூரத் நகரில் அரங்கேறிய கூட்டு பாலியல் சம்பவத்தில் 2 குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்துள்ளது. பாதிக்கப்பட்டவருக்கு தேவையான சட்ட மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் வழக்கு தொடர்பான விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சூரத் துணை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஹரியானா அகழாய்வில் கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஹான்சி பகுதியில் 4ஆம் கட்ட தொல்லியல் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் சுட்ட செங்கற்கள் மற்றும் மண் செங்கற்களால் கட்டப்பட்ட அமைப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. மூல நிலையில் உள்ளதும் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதுமாக உள்ள இந்த கட்டமைப்புகள் பழமையான நாகரிக வளர்ச்சியை வெளிப்படுத்துவதாக தொல்லியல் துறையினர் கூறியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் கல்பவாசம் நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது பக்தர்களுக்காக அமைக்கப்பட்ட குடியிருப்புகள், அடிப்படை வசதிகள் மற்றும் முகாம்கள் தற்போது அகற்றப்பட்டு வருகின்றன. கழிவுகள் அகற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் ராம்பிரியாரி தாஸ் கூறினார். விரைவில் சங்கமம் பகுதி வழக்கமான நிலைக்கு திரும்பும் என கூறியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற உலக புற்றுநோய் தின நிகழ்ச்சியில் முன்னணி நடிகர் சிரஞ்சீவி கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அவர் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு அவசியம் குறித்து உரையாற்றினார். அப்போது புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல் மற்றும் சரியான சிகிச்சை மூலம் உயிர்களை காக்க முடியும் என கூறினார். மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சிரஞ்சீவிக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவர் கவாசி லக்மாவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் ராய்ப்பூர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். மதுபான ஊழல் வழக்கில் லக்மாவிற்கு தொடர்பு இருப்பதாக கூறி கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை கைது செய்திருந்தது. இந்நிலையில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் நீதித்துறையின் மேல்தான் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதாக கூறினார். இட்டலியின் லிவன்யோவில் நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை முன்னிட்டு அங்கு பீட்சா விற்பனை அதிகரித்துள்ளது. அங்கு முகாமிட்டுள்ள பனிச்சறுக்கு வீரர்களும் சுற்றுலா பயணிகளும் பீட்சாவை ஆர்வமுடன் வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர். ஆஸ்திரேலிய வீரர் மாட்டேஜ் ஸ்வான்சர் ஸ்டீக் மற்றும் புரோசியோட்டோ சேர்த்த புதிய வகை பீட்சாவை ருசிப்பதாக கூறியுள்ளனர். இதனிடையே அமெரிக்க வீரர்கள் ட்ராய் பாட்மில்சாக் மற்றும் மரன் ஹாமில் காலை உணவை தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் பீட்சாவையே சாப்பிடுவதாக கூறினர். ஒலிம்பிக் போட்டிகளுக்காக வந்துள்ள சுற்றுலா பயணிகளும் லிவன்யோவில் பீட்சாவே முதன்மை உணவாக இருப்பதாக கருத்து தெரிவித்துள்ளனர். ரஷ்யா தாக்குதலில் சேதமடைந்த யுக்ரைனின் முக்கிய வெப்ப மின் நிலையத்தை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு தூதர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது மின் நிலையத்திற்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்தனர். இதனிடையே பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் யுக்ரைன் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து வெளிநாட்டு தூதர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்த ஆய்வு யுக்ரைனுக்கு சர்வதேச ஆதரவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போர்ச்சுகல் மத்திய பகுதியில் கிறிஸ்டின் மற்றும் லியோ புயல்களால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் 3000 இராணுவத்தினர் மற்றும் 42 படகுகளை முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக அந்நாட்டு அரசு பணியில் அமர்த்தியுள்ளது. நாட்டின் முக்கிய நதிகள் அனைத்திலும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் இந்த வாரமும் கனமழையானது நீடிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.